விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டது எதற்காக? மறைந்த தலைவர் சம்பந்தன் போட்டு உடைத்த உண்மை. இலங்கை தமிழர்களின் அரசியல் முகமாக பார்க்கப்பட்டு வரும் மிக மூத்த அரசியல் தலைவரும் விடுதலை புலிகளே ஈழத் தமிழர்களுடைய பிரதிநிதி என்று ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருமான இரா சம்பந்தன் தன்னுடைய 91வது வயதில் கொழும்பில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் காலமானார். 1933ஆம் ஆண்டு இலங்கை ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தபோது திருகோணமலையில் பிறந்தவர் இரா சம்பந்தன். 1977ஆம் ஆண்டு இலங்கை பொது தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு எம்பி ஆனார். 1983ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோர் வீதிகளில் வெட்டி எறியப்பட்ட இனப்படுகொலை கண்டித்து அப்போது தமிழ் எம்பிக்கள் எல்லாருமே இலங்கை நாடாளுமன்றத்தை புறக்கணித்தாங்க. இதனால இரா சம்பந்தன் எம்பி பதவியும் பறிபோனது. 1980களில் தனி தமிழ் ஈழம் கோரி விடுதலை புலிகள் உள்ளிட்ட ஆயுத குழுக்கள் யுத்தம் நடத்தினாங்க. 1989 இந்திய அமைதிப்படை வெளியேறிய பின்னர் இந்திய சார்பு ஆயுத குழுக்கள் ஆதரவோட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அப்போ இரா சம்பந்தன் தோல்வியை தழுவினார். 1990களில் இலங்கை தமிழீழ விடுதலை புலிகள் கை ஓங்கியது. 2001 இரா சம்பந்தனுடைய இலங்கை தமிழரசு ஆயுத போராட்டத்தை கைவிட்ட EPRLF டெலோ உள்ளிட்டவைகளோடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவரானார் இரா சம்பந்தன். 2001 இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இரா சம்பந்தன் மீண்டும் வெற்றி பெற்று எம்பி ஆனார். அதுக்கப்புறம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஈழத் தமிழர்களுடைய பிரதிநிதி என தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்வதாக இரா சம்பந்தன் அறிவித்தார். இதனால தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவை எதிர்கொண்டது. 2004, 2010, 2015, 2020 ஆகிய இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனார் இரா சம்பந்தன். 2015ஆம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றியவர் இரா சம்பந்தன். பிரதமர் மோடி உள்ளிட்டோருடன் ஆலோசனை செய்பவராகவும் தமிழக தலைவர்களுடன் நெருக்கம் கொண்டவராகவும் இருந்தார் இரா சம்பந்தன். அவருடைய மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் செய்தியில பிரதமர் மோடி தமது இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மூத்த தலைவர் இரா சம்பந்தனுடனான நினைவுகள் எப்போதும் நினைவு கூறப்படும். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களின் அமைதி, பாதுகாப்பு, சமத்துவம் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து பாடுபட்டவர் இரா சம்பந்தன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மற்றும் தமிழக தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக தலைவர்கள் மரணிக்கும் போது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிற வார்த்தை வழக்கமாக பயன்படுத்தப்படும். ஆனால் உண்மையிலேயே இரா சம்பந்தனுடைய மறைவு ஈழத் தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். இலங்கைக்கும் என்று நாம் கூறுவதற்கு காரணம், ஈழத் தமிழர்களுக்கு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் உரிய உரிமை தாருங்கள் அப்படின்னு உரிமையுடன் கேட்டவர், நான் இலங்கையன் என்று பொதுவெளியில் கத்தி கூற தயாராக இருக்கின்றேன், ஆனால் இரண்டாந்தர குடிமகனாக வாழ விரும்பவில்லை அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர். இந்த தருணத்தில் இந்திய தலைவர்களும் தமிழக தலைவர்களும் இரா சம்பந்தன் அளித்த முக்கியமான உரை ஒன்றே கருத்தில் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்தில் அவரது இலங்கை தமிழரசு கட்சியின் 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு அவர் பேசிய அந்த உரையை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்கான சர்வதேச சமூகம், விசேஷமாக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி புரிஞ்சாங்க. அது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான். தமிழீழ விடுதலை புலிகள் அழிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்போம் அப்படின்னு இலங்கை அரசு தந்த உறுதியின் அடிப்படையில் தான். ஆனால் இப்போ அந்த வாக்குறுதிகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறாங்க. அதற்கு சர்வதேச சமூகம் இடமளிக்க கூடாது. அதுக்கு சர்வதேச சமூகம் அதனுடைய இடமளித்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்களும் உதவுகிறார்கள் அப்படின்னு தான். அந்த நிலைமையே இருக்க முடியாது, அந்த நிலைமை இருக்கக்கூடாது. சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்கள், சிவில் அரசியல் உரிமைகள், பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளின் அடிப்படையில், அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த உள்ளக சுய நிர்ணய உரிமை இருக்கு. அது மறுக்கப்பட்டால் தனி நாடு கோரும் சுய நிர்ணய உரிமை உண்டு. இதை சர்வதேச சமூகம் வலியுறுத்தணும். நாங்கள் யாருமே பகைக்கலை, பகைமை எங்களுக்கு வேண்டாம். ஆனால்
எமது மக்களின் உரிமைகளை கடைசி வரையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டும் அப்படின்னு இரா சம்பந்தன் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். அதனால புலிகளை அழிக்க எந்த நிபந்தனை விதிக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றாம பிற நாடுகள் தட்டி கழித்தாலும் அதிலிருந்து இந்தியா தப்பிவிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை இந்தியா அந்த கடமையில் இருந்து தவறுமையானால் நமது பாரத நாட்டின் சர்வதேச வாக்குறுதிகள் நம்பகத்தகுந்தவற்றையே ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலம் நம்மை பழிக்கும்.